அது வந்து ஃபாஸ்ட் பவுலரு, அது மிஸ்டேக் பவுலரு. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திண்டுக்கல் கிரிக்கெட் விளாக் சீரீஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சென்னை டு திண்டுக்கலுக்கு ஒரு கிரிக்கெட் டெஸ்ட் மேட்ச் விளையாட போகிறோம். பிட்வீன் மைட்டி வாரியர்ஸ் டீமுக்கும் அண்ட் லா பிளாக் ஸ்குவாட் டீமுக்கும். கேப்டன் இங்கே எல்லாரும் தாம்பரம் ஃபருசி ரெஸ்டாரண்ட் கிட்ட வர சொல்லிட்டாரு. அங்கேருந்து ஈவினிங் ஒரு 5 மணிக்கு 2 காடிலையும் கிட்டு பேக் எல்லாத்தையும் எடுத்து போட்டு கிளம்பியாச்சு. இந்த காரை ஓட்டிட்டு வந்தது வேற யாரும் இல்லை, நம்மளுடைய தற்போதைய கேப்டன் மிஸ்டர் வருண். பின்னாடி வர வண்டியை ஓட்டிட்டு வரது நம்ம பழைய கேப்டன் இர்ஃபான். அந்த வண்டியோட நிலவரம் இது. பின் குறிப்பு, இது யார் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல. நைட்டு டிஃபனை சாப்பிட்டுட்டு திண்டுக்கலுக்கு ஒரு 12:30க்குலாம் ரீச் ஆகிடும். அங்க நம்ம மதுரை பாய்ஸ் 5 பேர் நமக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. அண்ட் இதுதான் பாத்தீங்கன்னா நம்ம டீமோட நியூ ஜெர்சி. டீம் நேம் பாத்தீங்கன்னா மைட்டி வாரியர்ஸ். அவ்வளவுதான், நைட் எல்லாரும் ஒரு சின்ன ரெஸ்ட் எடுத்தோம். மார்னிங் பாத்தீங்கன்னா ஒரு 5 மணிக்குள்ள கோழியே கூறதுக்குள்ள நம்ம கேப்டன் எல்லாரையும் எழுப்பி விட்டாரு. அவர் கையாலேயே ஒரு டீயை குடிச்சிட்டு அங்கிருந்து ஸ்ட்ரைட்டா கிரவுண்டு கிளம்பியாச்சு. இதுதான் நம்ம 2 நாள் விளையாட போற கிரிக்கெட் கிரவுண்டு. கிரவுண்ட் நேம் பார்த்தீங்கன்னா டாக்டர் முரளிதரன் கிரிக்கெட் கிரவுண்ட். கிரவுண்டுக்குள்ள ஒரு மாசான ஒரு என்ட்ரியை கொடுத்தாச்சு. எல்லா காடியும் எல்லா பிளேயர்ஸும் டைமுக்கு வந்தாச்சு. ஒரே புது பேட் என்ன, புது ஷூ என்ன, அது வேற யாரும் கிடையாது, எந்துதான். இங்க ஸ்டைல ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்காருல, இவர் பேரு தான் அஸ்கர், ஒரு பெரிய ஃபுட்பால் பிளேயர். அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரெஸ்ஸிங் ரூம் அண்ட் பெவிலியன் ஏரியா. கிரவுண்டை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு எல்லாருக்கும் அவங்கவுங்க ஜெர்சியை வாங்கிட்டோம். அண்ட் இவர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம டீமோட ஏபிடி. 6 அடிச்சா சும்மா பனைமரம் ஹைட்டுக்கு போகும். நீ பொட்டு வச்ச தங்க கொடம் ஊருக்கு நீ மகுடம். எல்லாரும் அவங்கவுங்களோட ஜெர்சி அண்ட் ட்ராக்ஸை போட்டுட்டு மேட்சோட டாஸ்க்கு ரெடி ஆகிட்டோம். ஆப்போனன்ட் டீம் பார்த்தீங்கன்னா எல்பிஎஸ் டீம். எல்லோ கலர் ஜெர்சி போட்டிருக்காங்களே அவங்க. ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா கிரிக் ஹீரோஸில் டீம் ஆஃப் த இயருக்கு நாமினேட் ஆகியிருப்பாங்க. ஒரு நல்ல டீம். டாஸ் போட்டாச்சு. எல்பிஎஸ் டீம் டாஸ் வின் பண்ணிட்டு பேட்டிங் எடுத்துட்டாங்க. அண்ட் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங். கேப்டன் வந்து பவுலர்ஸ் அண்ட் ஃபீல்டிங் பொசிஷன் அண்ட் பிளேயர்ஸ் யாரெல்லாம் இன்னைக்கு விளையாட போறாங்கன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாரு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா, வர நிறுத்துறாங்க. கம்மிங் பேக் டு கிரிக்கெட். ஃபர்ஸ்ட் விளையாடின எல்பிஎஸ் டீம் பார்த்தீங்கன்னா 208க்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க. அண்ட் நம்ம டீம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹரி ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பவுலிங் போட்டிருப்பாரு. அண்ட் செகண்ட் விளையாடின எங்கள் டீம் பார்த்தீங்கன்னா 212 எடுத்து 4 ரன்ஸ் லீட்ல இருப்போம். எல்லாரும் ஒரே டீமா அண்ணன் தம்பி பாசத்தோட விளையாடணும். அதுக்கான ரிசல்ட் தான் இந்த வெற்றி. தனித்தனிதான் உள்ளம் என்றும் ஒன்றுதான், ஒரு சேவல்தான் நடை காப்பது இந்த அதிசயம் பாருங்கள், கண்ணனை வாழ்த்துங்கள். ஈவினிங் மேட்சை முடிச்சுட்டு எல்லாரும் ஒரு நல்ல வடை கடைக்கு போயிட்டு ஒரு 60 to 70 வடையை சாப்பிட்டுட்டு அங்கேருந்து ரூமுக்கு கிளம்பியாச்சு. இன்றையோடைய வெற்றியை கொண்டாடும் விதமாக நைட்டு ஒரு செலிப்ரேஷன் ஒன்றை தொடங்கி வைத்தோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நாளைக்கு Day 2 வீடியோ பார்க்கலாம்.